இன்னைக்கு ஒரு குட்டி கதை. புருஷன் செத்துட்டான். பொட்ட பிள்ளைய காப்பாற்ற புளிய மரத்தடியில் நைட்டு டிஃபன் கடை போட்டா பிரியா. கடை போட்ட அன்னைக்கே ஒரு போலீஸ்காரன் வந்தான். பெர்மிஷன் யாருக்கிட்ட கேட்ட? மிட் நைட் ஆச்சு கடையை சாத்துன்னு ஏதாவது சொல்லி தினமும் ஓசியில் வயிறு முட்டை திம்பான். பணம் கொடுத்து சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு தோசை சாப்பிட மாட்டாங்களான்னு ஏக்கமாக இருக்கும். அவர்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறுவா பிரியா. ஆனால் இந்த ஓசி போலீஸு ஒரு தோசை குறைவாக சாப்பிட மாட்டானா என நினைத்தார். அவன்தான் ஆற அமர உட்காந்து நிறையா தின்று பார்சலும் வாங்கிட்டு போவான். என்ன செய்ய, புளிய மரத்தடியில் கடை போட்டால் இப்படித்தான் வருவார்கள். நம்ம தலைவிதி அப்படித்தான்னு போலீஸுக்கு வேண்டா வெறுப்பா பரிமாறுவாள். என்ன சுவையாக சமைச்சாலும் கடையில் டவுனுக்குள்ளே 4 கடை சாத்தினாதான் 4 சனம் வருது நம்ம கடைக்கு. 4 வருஷம் ஆகியும் 4 காசு பார்க்க முடியலை. தனது கை பக்குவத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரே வாரத்தில் பிரியாவுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அப்பாடா, இனி ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். கடை வாடகை கந்து வெட்டி போக கண்ணுல 4 காசை பார்த்துடணும்னு நினைச்ச நேரம் அந்த ஓசி போலீஸு மறுபடியும் உள்ளே வர்றான். உள்ளே வந்த போலீஸ்காரன் பிரியாவை கூப்பிட்டு, இந்தாம்மா பிரியா, இதில் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 4 வருஷம் நான் சாப்பிட்டதுக்கான பில்லு. உன் புருஷன் என்னோட படித்தவன். புருஷன் இல்லாமல் அந்த நைட்டு நேரம் நீ அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்குன்னு எனக்கு தெரிஞ்சதால் என்னோட பாதுகாப்புக்காகத்தான் நான் தினமும் அங்கே வந்தேன். நான் கொடுக்கும் இந்த பணம் தான் புளிய மரத்தடி கடையில் உன்னோட லாப பணம். வச்சுக்கோ, கையில் கொடுத்தான். பிரியாவுக்கு ஒரு நிமிடம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. கண்கள் நனைந்தன, தொண்டை வறண்டது. கடைசியில் சொன்னாள், வாங்க சாப்பிடுங்கண்ணா என்று. வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டியது வந்தே தீரும். எப்போதும் எதையோ ஒன்றை முயற்சி செய்து கொண்டே இருப்போம். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாமை ஒருபோதும் வெல்லாது. நன்றி.